பொதுவா என்ன பேசுங்க அத மட்டும் பேசுங்க. என்ன பொதுவா பேசுறாங்க? சொன்னாங்களா இல்லையா? நீங்க கேட்ட கேள்வி என்ன? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கேட்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? நாங்க கேட்டோம், எங்களுக்கு பரவாயில்ல கேட்டோம். நீங்க அதை கேட்காம சொல்லுங்க. அளந்து எடுத்துட்டு போனா சொல்லுங்க, உங்களை யாரும் எடுக்க வேணாம் சொல்ல. ஆலரம்பட்டி கிராமத்திலிருந்து வருகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம். பக்கத்து காட்டுக்காரங்க அருணாச்சலம், அவங்களுக்கு எங்களுக்கும் நிலத்தகராறு. நிலத்தளக்க ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து விஏஓ சர்வேயரும் முன்னாடி சம்மன் கொடுக்காத காரணத்தினால எங்களுக்கு வந்து வேணாம், நிலம் அளக்க வேணாம், எங்கள் வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாடு போயிருக்காங்க, அதனால் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதனால் அதிகாரிங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அருணாச்சலம் அவங்களோட சம்மந்தி அகரத்துக்காரங்க அழகேசன் அவங்க 15 பேர் அடியாள்களை கூட்டிகிட்டு வந்து எப்படி நீங்கள் சம்மதம் தெரிவிக்காத இருக்கலாம்னு சொல்லிட்டு அரிவாள் எடுத்துட்டு ஒரு பெரிய வீச்சரிவாளை எடுத்துகிட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் உடனே கச்சிராப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி 2 டேஸ் மேலே இருக்கும். உடனே வந்து நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்தோம். அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு பண்ணோம். எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், மேலே அவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆலரம்பட்டி கிராமத்தில் தான் இருக்கிறோம். இவங்க 2 பேர், நான் மீனா குமாரி, லாவண்யா நகர், 2 பேர் ஒரே வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிட்டோம். எங்கள் மாமனார் சொத்தை அவங்க எழுதிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. கோழி இதுக்கு முன்னாடி 30 கோழி சாவடிச்சிருக்காங்க. நாங்கள் எதுவுமே அதை கண்டுக்கல. எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டு நாங்கள் அதை வந்து கண்டுக்கல. மறுபடியும் இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கோழியை சாவடிச்சாங்க. அதையும் நாங்கள் கண்டுக்கல. இருந்து எங்கள் மேலே தப்பே இல்லாமல் எங்கள் புகார் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய கணவர் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு வந்து எதை வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். நாங்கள் வந்து உயிருக்கு பயந்துட்டு தான் இங்கே வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கும் எங்களுடைய உடைமைகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பு நடந்தாலும் அதை நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.